சட்டமே மேலானது. ஒரு மனிதனுக்கு சட்டம் நியாயமாக அமையவில்லை எனில் நியாயமான முறையிலேயே சட்டத்தின் மூலமாகவே அந்த சட்டத்தை சவால் செய்ய வேண்டும். இந்த கொள்கை ஒரு தனி மனிதனால் மட்டும் சாத்தியமல்ல. ஆனால் ஒரே சித்தாந்தம் கொண்ட வீரியமிக்க விழிப்புணர்வும் சட்ட அறிவும் கொண்ட ஒரு கழகத்தால் அது நிச்சயம் சாத்தியம். அதுவே சட்ட உரிமைகள் கழகம். மக்களின் உரிமைகளை காக்கவும் சட்ட விழிப்புணர்வை சமுதாயத்தில் பரப்பவும் உருவாக்கப்பட்டது சட்ட உரிமைகள் கழகம். இந்த கழகத்தின் நகர்வு மிக தூய்மையான திட்டத்தோடு மக்கள் நலனோடு பின்னி பிணைந்தது. இந்த சமுதாயத்தில் பல தவறுகள் நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் சட்டத்தை பற்றிய முழுமையான விழிப்புணர்வு இல்லாததை. ஒரு சமுதாயத்தில் சட்ட விழிப்புணர்வும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் அந்த சமுதாயம் இந்த உலகிற்கே முன் உதாரணமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு சட்ட உரிமைகள் கழகம் 2 முக்கிய செயல்முறைகளை முன்வைக்கிறது. முதல் செயல்முறையாக எளிய மக்களுக்கும் உடனடியாக சட்ட உதவி கிடைக்க வழக்கு அறிஞர்களை எளிதாக அணுகும் ஒரு அமைப்பை உருவாக்குகிறது. இரண்டாவதான செயல்முறை சமுதாயத்தில் பல்வேறு துறைகளை சார்ந்த பொதுமக்களுக்கு அந்த துறையை சார்ந்த அடிப்படை சட்ட அறிவும் உரிமைகளையும் விழிப்புணர்வையும் வழங்குவது. இதன் மூலம் சமுதாயம் பெரும் வளர்ச்சி அடையும். அறியாமையால் சட்ட சிக்கலில் பொதுமக்கள் சிக்கி தவிக்கும் அவலம் குறையும். இந்த பெரிய கனவையும் சமுதாய சிந்தனையையும் தாங்கி நிற்கும் நம் தலைவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. மக்களுக்காக பல போராட்டங்களை களம் கண்டவர். சாம்பியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியின் பவுண்டர், டாக்வோண்டாவில் 4th Dan பிளாக் பெல்ட் பெற்றவர். பல மாணவ மாணவியர்களுக்கு இலவச தற்காப்பு கலை பயிற்சி வழங்கி அவர்களின் உடலையும் மனதையும் வலிமைப்படுத்துபவர். மேலும் சட்டத்தின் நுணுக்கங்களை ஆழமாக கற்றறிந்த உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு டாக்டர் SR செல்வம் கிறிஸ்டோபர் BCom BL அவர்கள். இந்த கனவை செயல்படுத்துவதற்காக நம்மோடு கைகோர்த்துள்ளவர் நமது பொதுச் செயலாளர், 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் அனுபவம் கொண்டவர், சுகிரா குரூப்ஸின் CEO, மாணவர்களுக்கு தொழில் சிந்தனைகளையும் ஒழுக்க நடைமுறைகளையும் ஊக்குவிக்கும் சிறந்த பேச்சாளர் மற்றும் போராளி நமது சட்ட உரிமைகள் கழகத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் JS ஜெகன் BE அவர்கள். இவர்களின் சிந்தனைக்கும் செயல்பாடுகளுக்கும் ஏற்ப நமது சின்னம் சட்ட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு அதன் மீது விழிப்புணர்வின் தீபம் ஒளிர்கிறது. அறிவும் நீதியும் சமுதாயத்தில் ஒளிபரப்ப வேண்டும் என்பதற்கான அடையாளம் இது. நமது கொடி போராட்ட குணமுடைய சிவப்பு நிறத்தை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வை குறிக்கும் மஞ்சள் நிறத்தை தாங்கி உலகம் முழுவதும் நீதியின் குரலை பறைசாற்ற உள்ளது. சட்ட உரிமைகள் கழகம் ஒரு இயக்கம் அல்ல, ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தின் தொடக்கம். உங்களின் பாதுகாப்பிற்கும் உங்களின் உரிமைக்கும் இணைந்திடுங்கள் சட்ட உரிமைகள் கழகம். தொடர்புக்கு 6384484114.